சென்னையில் பால் டப்பாக்கள் திருட்டை புதிய தலைமுறை அம்பலப்படுத்தியதன் எதிரொலியாக அண்ணாநகர் காவல்துறை விசாரணை நடத்தும் என ஆணையர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு பால் முகவர் சங்கத்தைச் சேர்ந்த பொன்னுசாமியுடன் நமது செய்தியாளர் மகாலிங்கம் நிகழ்த்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். சென்னையில் கடைகளுக்கு வெளியே இருந்த பால் டப்புகள் காணாமல் போன விவகாரத்தில் புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பான பிறகு காவல்துறையினர் பால் முகவர்களை உடனடியாக மீண்டும் ஒரு புகார் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். தற்போது இது குறித்த கூடுதல் விவரங்களை தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த பொன்னுசாமியிடம் கேட்கலாம். சார், கமிஷனர் உங்களை நேரடியாக வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நீங்க புதிய தலைமுறை செய்தி வெளியானதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? புகார் ஏற்றுக்கிட்டாங்களா? இந்த பால் முகவர் கடையில் பால் டப்புகள் திருட்டு போவது சம்பந்தமா இன்றைய காலை புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. அந்த செய்தி ஒளிபரப்பானதை தொடர்ந்து சென்னை மாநகர ஆணையாளர் அலுவலகத்திலிருந்து எங்களது தமிழ்நாடு பால் முகவர் சங்கத்திற்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு வந்தது. மீண்டும் மறுமுறை புகார் அளிக்கும்படியும் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர் சங்கம் சார்பாக புகார் அளிப்பதற்காக வந்திருந்தோம். சென்னை மாநகர ஆணையாளரை சந்திக்க முடியாவிட்டாலும் கூட அவர் உதவியாளர் மூலமாக எங்களது சங்கத்தின் புகார் மனுவை அளித்திருக்கிறோம். உடனடியாக சென்னை அண்ணாநகர் துணை ஆணையாளர் வாயிலாக விசாரணை மேற்கொள்வதாகவும் விசாரணையை துரிதப்படுத்தி குற்றவாளிகளை பிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து செய்வதாகவும் வாய்மொழியாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்ப எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புள்ள டப்புகள் காணாமல் போயிருக்கு? எந்தெந்த இடத்துல காணாமல் போயிருக்கு? இது சுமார் 20,000க்கும் மேற்பட்ட காலி பால் டப்புகள் காணாமல் போயிருக்கின்றன. இதன் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய் இருக்கும். இந்த 2 கோடி ரூபாய்க்கான தொகையினை சம்பந்தப்பட்ட பால் நிறுவனங்கள் எங்களுடைய பால் முகவர்களிடமிருந்து வசூலித்து விட்டன. பால் முகவர்கள் ஏற்கனவே வருமானமின்றி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பால் டப்புகள் காணாமல் போனது சென்னையில கடைக்கோடி எண்ணூரிலிருந்து இந்த தாம்பரம் வரைக்கும் திருவள்ளூர் வரைக்குமான ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நாள் வட சென்னைனா மறுநாள் தென் சென்னை என்ற பகுதி வாரியாக அந்த கொள்ளை கும்பல் திட்டமிட்டு பால்முகவர் கடையில் இருக்கக்கூடிய மொத்த காலிக்கடையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய முகவர்கள் அவர்களுடைய கடைகளில் இரவு 11 மணி வரைக்கும் 11:30 வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அதன் பிறகு 3 மணிக்கு அதிகாலை கடையை திறந்துருவாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 11 மணி முதல் 2 மணிக்குள்ளாக தான் இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னை மாநகர காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த குற்றங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படும். நிச்சயமாக தற்பொழுது மீண்டும் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி குற்றவாளியை கைது செய்தால் இதுபோன்ற தொடர் கொள்ளைகள் ஒழியும் என பால் முகவர் சங்கத்தினர் நம்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.